வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம ஒரு பணத்தை நம்மளுக்கு சாதகமாக தக்க வச்சுக்கிறதுக்கு, பணம் குறையாத சேர்ந்துக்கினே இருக்குது. அது எப்படி சேர வைக்கிறது? பணம் எப்படின்னா வீண் விரயம் ஆகாது. பணம் எளிமையான முறையில் நம்ம வீட்டில் தங்க வச்சுக்கலாம், தக்க வச்சுக்கலாம். நம்ம பணத்தை வெளியில் வீண் விரயத்தை கொடுக்காத அளவுக்கு நம்ம வீட்டிலே சேர வச்சுக்கலாம். அது என்ன, எப்படி செஞ்சால் அந்த இது பணம் சேரும், பணத்துக்கான விரயம் ஆகிறது எப்படி தடுத்து நிறுத்தலாம், அதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் ஒன்று சொல்ல போகிறேன். நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பணம் காசு நல்லா சேரும். இது அந்த காலத்தில் செஞ்ச ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். கிராமத்தெல்லாம் செஞ்சு அவங்க பணத்தை தக்க வச்சுக்கிறாங்க அந்த காலத்தில். அது நீங்கள் வீட்டிலே நீங்கள் செய்கிற அளவுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு மண்பானை விற்கிற கடையில் போயிட்டு இந்த சட்டி, குழம்பு சட்டின்னு கேட்டால் கொடுப்பாங்க, அகல் சட்டி. அந்த சட்டி ஒரு எப்படின்னா ஒரு திட்டமான சைஸ், ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு அளவாக வாங்கிக்கிங்க. அதை வாங்கிக்கினா அதுக்கு மேலே மூடுறதுக்கு ஒரு மூடி மாரி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. மூடி, அந்த சட்டி மேலே மூடுறதுக்கு ஒரு மூடி போகணும். அது இதேமாரி சட்டியை போட்டு மூடக்கூடாது. கீழே சட்டி இருக்குன்னா அது மேலே மூடுறதுக்கு ஒரு பிளேட்டு மாரி, மடக்கு மாரி பெருசாக கூட இருந்தாலும் பரவாயில்ல, அது மேலே மூடணும். அது சட்டி மேலே. அதுபோல் இந்த சட்டி அந்த மூடாப்பூ வாங்கிக்கிங்க. வாங்கி எடுத்தாந்து என்ன பண்ணுறீங்க, தண்ணியில் அலம்பிட்டு, பச்சை தண்ணியில் அலம்பிட்டு கோமியத்தில் கழுவி நேரில் காய வச்சுருங்க. இந்த சட்டியும் அந்த மூடியும் காய வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு மஞ்சள் கலர் துணி, லைனிங் துணி ஒன்று வேணும். அதை அந்த சட்டியை வச்சு கட்டணும் கீழ் பகுதியில். அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிங்க. துணியை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, சந்தன பவுட்ராக இருக்கணும். அந்த பவுட்ரு வாங்கி அதான் சந்தனம், அந்த பொடி பவுட்ரு மாரி இருக்கும் இல்லையா, நம்ம கட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு சந்தனம். இது பவுட்ராக இருக்கிற சந்தனம் வாங்கினா தான் குழச்சி என்ன பண்ணணும், அந்த சட்டி பூரா தடவிடணும். வெளி வாட்டம் பூரா சட்டி சுற்றி தடவிட்டு அந்த மூடாப்புலையும் அது போல் தடவிடுங்க. தடவி என்ன பண்ணுறீங்க, நெய்யில் காய வைங்க, காயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கொட்டைப்பாக்கு ஒரு தேவையான அளவுக்கு, கொட்டைப்பாக்குனா கோழி குண்டு சைஸில் பெருசு பெருசாக ஒரு தேவையான அளவுக்கு ஒரு 7-8 பாக்கு வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு தேவையான அளவுக்கு, தரமான ஏலக்காய் வேணும். அதுபோல் ஒரு 30 ஏலக்காய் இருந்தால் போதும். அப்புறம் என்ன பண்ணுறீங்க, பச்சை கற்பூரம் ஒரு தேவையான ஒரு பாக்கெட்டு அளவுக்கு வாங்கிக்கோங்க திட்டமாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நாய் கடுகு. அதுக்கப்புறம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, கடுகு, சமையலுக்கு சாப்பாடு குழம்புக்கெல்லாம் போடும் பாரு, அந்த கடுகு ஒரு 25 கிராம். நாய் கடுகு 25 கிராமு, சமையலுக்கு பயன்படுத்துகிற கடுகு ஒரு 25 கிராமு. அதுக்கப்புறம் வெண்கடுகு அதுக்கு ஒரு 25 கிராமு. இது வாங்கிட்டு இந்த பொருள் பூரா ரெடி பண்ணி வச்சிங்க. வச்சு என்ன பண்ணுறீங்க, அந்த சட்டியை இந்த துணியை கட் பண்ணி வச்சுக்கிறீங்க இல்லையா, அந்த துணியை எடுத்து கீழே விரித்து போட்டுட்டு இந்த சட்டியை அது மேலே வச்சு மடக்கி என்ன பண்ணுறீங்க, அதை கழுத்து ஓட்டில் சுற்றியும் வச்சு அப்படியே மடக்கி கட்டிடணும். கட்டிட்டு அந்த கழுத்தை மூடக்கூடாது, மேலே மூடி எப்படி வரக்கூடாது, துணி கழுத்தை சுற்றியுமே கீழே வச்சு மடக்கி இப்படி கட்டும்போது கழுத்து மேல் பகுதியில் நின்னணும். அந்த கட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேலே அந்த கூராக இருக்கும் அந்த துணி நீட்டிக்கின்னு முன்ன இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. மட்டமாக இருக்கணும் பார்க்கறதுக்கு, சட்டி வாய் தெரியணும் பார்க்கறதுக்கு. நீ என்ன பண்ணுறீங்க, இந்த பொருள் பூரா நாங்கள் சொன்ன பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்க இல்லையா, கடுகு, இந்த கொட்டைப்பாக்கு, ஏலக்காய், எல்லா பொருளும் இருக்குது இல்லையா, இது என்ன பண்ணுறீங்க, எடுத்து அந்த சட்டியில் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த நாட்டு மருந்து கடையிலே அர்த்தர்னு கேட்டால் கொடுப்பாங்க. எல்லா கடையிலையும் விற்கிது, கேட்டு பாருங்கள். அர்த்தர்னா சென்ட்டு மாரி சின்னதாக லிக்விட் மாரி இருக்கும். அது நம்ம உடம்புல இப்படி சட்டையில் இப்படி தேர்த்தினோம்னா ஈரம் மாரி வர அப்படியே வாசனையாக இருக்கும். அதில் நல்ல வாசனையான இந்த மல்லிகைப்பூ சென்ட்டுன்னு கேட்டால் கொடுப்பாங்க. அந்த அது என்ன பண்ணுறீங்க, எடுத்து வாங்கின்னு அந்த இதில் அந்த சட்டியில் அந்த எல்லாம் கொட்டி வச்சுக்கிறீங்க இல்லையா, அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி என்ன பண்ணி ஒரு கிண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறீங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு 5000-10,000 காசு வருதுன்னு எங்கேருந்து வர வேண்டிய காசு, அது எந்த காசு இருந்தாலும் இதில் வச்சு எடுக்கும்போது ஒரு 2 நாள் 3 நாள் ஆனால் அந்த வைக்கிற காசு அதில் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, எடுத்து பூரா காசையும் எடுக்கணும். ஒரு 100-500 அதில் வைக்கணும். வச்சுட்டு தான் எடுக்கணும். நம்ம சுத்தமாக எடுத்து கொடுத்தோன்னா பணம் சேராது.
பணம் சேரணும்னா என்ன பண்ணுறீங்க, வைக்கிற காசில் ஒரு 100 ரூபாய் அதில் வச்சுட்டு மீதி காசை எடுத்து நீங்கள் வெளியில் கொடுக்கணுமா, அவசியமாக நம்ம கொடுக்கணுன்னு நம்மளுக்கு மனசில் இருக்கும், இவங்களுக்கு அந்த காசை கொடுக்கணும் ஆனால் நம்ம இருக்குது இல்லையா. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறேன், வேறு காசில் வந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து அதில் போட்டுடணும், வச்சுட்டு மீதி காசை எடுத்து கொடுக்கணும். அதே போல் வர காசில் ஒரு 2 நாள் 3 நாள் தங்கணும், அதில் வச்சு எடுக்கணும். எடுக்கும்போது பூராத்தையும் அப்படியே எடுக்கக்கூடாது. அதில் வந்து இப்போ ஒரு 10,000 வைக்கிறீங்கன்னா 10,000த்தில் வந்து ஒரு 500 ரூபாய் அதில் போடணும். அப்படி எடுக்கிற மாரி அர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா வேறு காசு ஏதாச்சும் இந்த காசுலேருந்து எடுக்கிற காசுலேருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து அதில் போட்டு, அது கூட வீட்டில் வேறு எங்கன்னா காசு வச்சுருப்போம், அந்த காசை எடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அது போல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து பணத்தை வந்து நல்லா தக்க வச்சுக்கும். அது இன்னொன்று, இதில் இந்த இதெல்லாம் நான் சொன்ன பொருள்லாம் அது உள்ளே போடுறீங்க இல்லையா, அது போடும்போது என்ன பண்ணணும், ஒரு 10 ரூபா காயின் கிடச்சா ரொம்ப நல்லது. 10 ரூபா காயின் இருந்துன்னா அதில் போட்டு நீங்கள் அது உள்ள ஒரு கிண்டிட்டு என்ன பண்ணுறீங்க, அது மேலே வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி போட்டுட்டு பணத்தை அது மேலே வச்சிங்கன்னா இன்னும் வந்து பவர் அதிகமாக இருக்கும். 10 ரூபா காயின் போடணும் அது உள்ள. நீங்கள் அந்த கலவையெல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கிறீங்க இல்லையா அந்த பொருள்லாம், அது கூட வந்து 10 ரூபா காயின் போடணும். ஒரு 10 காயினாச்சும் இருக்குது, இல்லை ஒரு 5 ரூபா காயின் ஒரு 10 காயின் அது உள்ளே போடணும். போட்டுட்டு நீங்கள் அது மேலே வந்து மஞ்சள் துணி போட்டு நீங்கள் காசை வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும், பணம் நல்லா சேரும். பணத்தை வந்து விரயத்தை கொடுக்காது, நல்லா வந்து பணத்தை வந்து தக்க வச்சுக்கும். நம்மளுக்கு வீண் விரயம் ஆகாது, நம்மளுக்கு வந்து நல்ல பணம் சேரும். இது போல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பணத்தை வந்து நல்லா சேர்த்துக்கும், வீண் விரயத்தை கொடுக்காது, நல்ல வருமானம். நீங்கள் சம்பாதிக்காத வேறு வேலை செஞ்சாலும் ஏதாச்சும் ஒரு வழியில் வந்து காசு வந்து நம்மளுக்கு அந்த சட்டியில் வந்து தங்குற அளவுக்கு வந்து சேர்ந்துனே இருக்கும். இது நான் சொன்ன மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் நீங்கள் செய்கிறது வந்து நம்பிக்கையோடு செய்யணும். ஆன்மீகமாக பார்க்கும்போது இதை நம்பிக்கையாக செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு பலிக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் நான் சொன்ன மாரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு, சின்ன கங்கனாங்குப்பம், ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு, கடலூர் 2. தொடர்புக்கு 994323205009 8940355458.